நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. இதுதான் தாவீது சொல்ற வார்த்தை. எல்லாரும் சங்கீதம் 71 சங்கீதம் எடுங்க. அங்கதான் ஒரு 5 விஷயம் சொல்ல நான் முடிச்சிடறேன். நான் 71 சங்கீதம் முதல் வார்த்தை, முதல் வசனம். 71 சங்கீதம் முதல் வசனம். அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய். தாவீது கேட்ட வார்த்தை. இன்றைக்கு நமக்கும் இந்த வார்த்தை தேவை. எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. எந்த நிலவரத்திலும் நான் வெட்கப்பட்டு நின்று போகாதபடி செய்யுங்கப்பா என்று தாவீது கேட்டான். கர்த்தர் அப்படியே செய்தார் அவனுக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, வெக்கப்பட்டுருமோ, அவங்க கிட்ட போனா இவங்க கிட்ட போனா இந்த சூழ்நிலையில வெக்கப்பட்டுருமோ என்று அதை தான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இடத்தில் நாம் கேட்போம் என்றால் நிச்சயமா வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை நடத்துவார். தாவீது அருமையாய் கேட்கிறார். இந்த நாட்கள் நம்ம கேட்க வேண்டிய வார்த்தை. நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. என் குடும்ப வாழ்க்கையில், என் குடும்ப சூழ்நிலையில், சொந்த பந்த மத்தியில, ஜனங்கள் மத்தியில, என் சத்துருக்கள் மத்தியில, அனுதினம் என்னை நோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மத்தியிலே நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி கர்த்தர் எனக்கு செய்வீராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும், இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, முதல் வசனத்துல வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று கேட்கிறார். அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் வந்து பாருங்க, சத்துருக்கள் வெட்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூப்பர்ல. முதல் வசனத்துல நான் வெட்கப்படாதபடி கடவுளே என்னை காப்பாத்துங்கப்பான்னு கேட்கிறாரு. கடைசி வசனம் வந்து பாருங்க, அந்த 21 அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க, சத்துருக்கள் வெட்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் கை கொள்ள வேண்டிய 5 காரியங்கள் அந்த அதிகாரத்தில், அப்படியே 71 அதிகாரத்தில் ஒரு 5 விஷயம் நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நிச்சயமாய் உன்னை நான் வெட்கப்பட விடமாட்டேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஒருபோதும் உன் தலை குனிவை நான் உனக்கு அனுமதிக்கவே மாட்டேன். என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, எந்த சூழ்நிலையும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்ன காப்பாத்துங்க. எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என் வீட்டுக்காரர் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எங்க சொந்தக்காரனுக்கு முன்னாடி, அவன் முன்னாடி, இவன் முன்னாடி நாங்க வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. அப்படி என்று கடவுளிடத்துல சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எல்லா சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தாவீது அங்க நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. ஒரு 5 விஷயம் நான் எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன். ஸ்தோத்திரம். முதல் காரியம், நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் தேவ சமூகத்தை தேடுகிறவளா இருக்க வேண்டும். எந்த வசனம்? 3ஆம் வசனம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூகம், ஆராதனை, கூடுகை, ஜபம், இவைகளை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, வெட்கப்பட்டு போயிடுவேனா என்று சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனை வெட்கப்பட விடவில்லை, உயரத்தில் நிறுத்தினார் அவனை. ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள் அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கைவிட மாட்டார்.
கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரதர் சிஸ்டர் கலங்காதீங்க. சூழ்நிலை எப்படி இருக்குதோ அவ்வளவுதானா? எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களே, எல்லாரும் என்ன பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்களே, இதுவே அவங்களுக்கு சான்ஸா போயிடுமே என்று கலங்கி நிற்கிறீர்களா? தாவீதை கனப்படுத்தினர் உன்னையும் கனப்படுத்துவாராக. தாவீதின் தலையை உயர்த்தினவர் உன் தலையை உயர்த்துவாராக. இரண்டாவது காரியம் 5வது வசனத்துல, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறீரே. முதல் காரியம், தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படைய மாட்டார்கள். இரண்டாவது, சிறு வயதிலிருந்து கர்த்தரை நம்பிக்கை வைத்திருக்கிறவராய் ஒரு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை தொடர்ந்து தேவன் மீது இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட கர்த்தர் விடவே மாட்டார். நம்பிக்கை முக்கியம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, கடைசி லைன் பாருங்க, 5வது வசனம் கடைசி லைன்ல, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறீரே. அப்படின்னா அர்த்தம்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாமே கதியே நீ தான்ப்பா. என்னோட சிறு வயதுல இருந்து எனக்கு புத்தி தெளிந்த வந்த நாள் இருந்து நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் எனக்கு என்று நம்பி இருந்தவன் அவனை வெட்கம் அடையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். வெட்கத்தை உண்டாக்கக்கூடிய மனுஷர்கள் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் உனக்கு அது நன்மையாய் மாற்றி விடுவாராக. எப்படியாவது இவன் வெக்கப்பட்டு போனோம், எப்படியாவது இவன் தலை குனிஞ்சு போனோம் என்று எந்தெந்த காரியங்கள் உன்னை சுற்றி வருகிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். நம்பிக்கையோடு இங்க போங்க, கர்த்தர் எல்லாவற்றும் புரட்டி போடுகிற நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது காரியம் 6வது வசனத்துல, உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். 6வது வசனத்துல கடைசி லைன், உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். தாவீதோட அனுபவங்கள் அப்படியே அந்த 71 எழுதுறாரு. ஸ்தோத்திரம். ஒருபோதும் என்னை வெட்கமடையாதபடி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் எழுதுகிறார். உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஸ்தோத்திரம். ஜெபம் ஸ்தோத்திரம் என்று இப்ப நாம் கேட்டோம். ஸ்தோத்திரம். நீங்க வெட்கப்பட்டு போக கூடாதா? என்ன பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி கெத்தா நிக்கணுமா? ஜெபம் பண்ணுங்க, போதுங்க. அவன் எவ்வளவு பேர் ஆளா இருக்கட்டும், அவன் முன்பாய் கர்த்தர் உன்னை கெத்தா நிக்க வைப்பாரு. ஜெபம் இல்லைன்னா நீங்க சொத்தை ஆயிடுவீங்க. கெத்து வேணுமா சொத்தை வேணுமா? ஏதோ ஒன்று கட்சா பரவாயில்ல பாஸ்டர், சொத்தையோ கீத்தியோ வெக்கமா இல்லையா? கெத்து தான் வேணும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தலை குனிந்து ஜெபிக்கிறவன் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பான். தாவீது ஜெபிக்கிறவனா இருந்தான். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவனை தொட முடியல, அவனை வெட்கப்படுத்தவே முடியவில்லை. எங்கெங்கெல்லாம் அவன் வெட்கப்படுத்த நினைத்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கையை தட்டு, கரங்களை தட்டு. அந்த இடங்களில் எல்லாம் அவன் பேர் புகழுமாய் மாறிற்று. ஸ்தோத்திரம். அதாங்க நம்மளுக்கு நடக்கும். தைரியமா போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. இது முடியாத காரியம் என்று நினைத்தார்கள். இஸ்ரவேலின் நாமத்தினால் உன்னிடத்துல வருகிறேன் என்று தாவீது அந்த ஒரு வார்த்தை தாங்க அவன் தலையை உயர்த்திட்டு அப்படியே, இஸ்ரவேலின் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் தேவன் என் தலையை உயர்த்துவார், என் தேவன் என்னை கனப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேன் பாருங்க, என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையா உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கனப்படுத்த போறாருங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் கனப்படுத்த போறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அவருடைய தலைகளை உயர்த்த போகிறார். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ஒருபோது என் தேவன் எங்களை வெட்கப்பட விடுவதில்லை. தாவீது கேட்டது போல இன்னைக்கு நாங்க கேட்கிறோம்ப்பா. அப்பா, என்னை ஒருபோதும் வெட்கப்பட விடாதீங்கப்பா.
எல்லாம் நீங்கள் பொறுப்படுங்க. அடுத்த காரியம் 3 சொன்னா, நான்காவது விஷயம் ஸ்தோத்திரம். போயிடுறேன். 4வது விஷயம் 17வது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். 17வது வசனத்துல ஸ்தோத்திரம், சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். ஸ்தோத்திரம், சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். கர்த்தருடைய போதனையை கேட்கிறவன் வெட்கப்பட மாட்டான், வெட்கப்பட்டு போக மாட்டான். கடவுளுடைய போதனை ஒரு மனிதனை கனப்படுத்தும். அதனால தான் சின்ன பசங்கள்லேருந்து குட்டி பசங்கள்லேருந்து நம்ம சர்ச்சில் உட்காரச்சு எல்லாம் வசனங்கள், பைபிள் படிக்கணும், பைபிள் வார்த்தையும் நம்ம பசங்களாம் சொல்கிறாங்க, பிரசங்கம் கேட்கணும்னு கூப்பிட்டு வந்து நம்ம உட்கார வைக்கிறோம். ஏன் இதனால பயன் என்ன? அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உட்கார்ந்து அவங்க அந்த வசனத்தை அவங்க கேட்கும்போது அந்த போதனை அவர்களை கனப்படுத்தும். இந்த வயசுல அவன் கேட்கிற அந்த போதனை ஒரு நாள் சமுதாயத்தில், ஜனங்கள் மத்தியில் அவனை தலை நிமிர செய்யும். ஸ்தோத்திரம். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்க பிரசங்கத்தை கேளுங்க, கடவுள் உங்களை உயர்த்துவார். போதனையை கேளுங்கள், கடவுள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது சொல்லுகிறார், நான் எனக்கு போதித்தீரே. போதனை. சபைக்கு எதுக்கு வர? சர்ச்சைக்கு போதனை கேட்கறதுக்கு. ஸ்தோத்திரம். சில சபைகள்லாம் பார்க்குறேன் நான், சர்ச் இருக்கும், ரோட்டில் வந்து நின்று அப்படியே வீட்டு போயிடும். சர்ச்சுக்கு வந்து அழகு அவங்க தான் ரோட்டில் நிற்பாங்க. என்ன போதனை இது? அவங்க வாழ்க்கையில் என்ன அவங்க சாதிப்பாங்க, என்ன நடக்கும் அவங்க வாழ்க்கையில்? மிக மிக ஒரு துக்கமான விஷயம். சபை ஃபுல் ஆயிடுச்சு, ரோட்டில் நிற்கிறேன். ஏன் ஃபுல்லான பிறகு முன்னாடி போய் உட்கார் உள்ள. சில சபைகள் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், ரோட்டில் நின்று இருப்பாங்க அப்படியே, சர்ச்சுக்கு வந்த அழகு. போதனை கேட்காத உன் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கும்? போதனைகள் உனக்குள்ளே போகாதனால எந்த கடவுளுடைய சக்தி உனக்குள்ள வேலை செய்யும்? போதனைகள் தான் நமக்கு தெய்வீக வல்லமையை உண்டாக்குறது. போதனைகள் தான் அசாத்தியத்தை சாத்தியமாய் மாற்ற செய்கிறது. போதனை தான் நம்மை சமுதாயத்தில் விசேஷமானவர்களாய் மாற்றுகிறது. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீங்கள் எல்லாம் ஸ்பெஷலா இருப்பீங்க சமுதாயத்தில், உன் சொந்த பந்தத்திலே, ஜனங்கள் மத்தியிலே. நிச்சயமான சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் விசேஷமானவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் எங்கள் கரத்திலே தேவனுடைய போதனை பைபிள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிள் எங்களை சமுதாயத்தில் கனமுள்ளவர்களாய் நிறுத்தும். போதனை மிக முக்கியம். சர்ச்சுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் என்ன சொல்றாங்க, பைபிள்ல பாஸ்டர் என்ன சொல்றார் என்று நீங்க அதை காதுல கேட்டுட்டீங்கன்னா போதுங்க, அவங்க வாழ்க்கை மாறிடுங்க. நிச்சயமாய் உன் சூழ்நிலையா மாறிவிடும், உன் தரித்திரம் மாறிவிடும், உன் கஷ்டம் மாறிவிடும், உன் பிரச்சனைகள் மாறிவிடும். உனக்கு ஒரு புது வாழ்வு இந்த பைபிள் கொடுக்கும். ஆமென். ஒரு புதிய வாசல்களை இந்த வேதம் உனக்கு திறந்து கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா என்று நினைக்கிற நீ வேத போதனையை நீ தவறாமல் கேளுங்க. உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீங்க தலை குமிந்து போவதே இல்லை. இது தேவ வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஆனால் போதனையும் பைபிள் அசட்டை பண்ணுவாய் என்றால் கட்டாயம் உன்னை வெட்கப்பட விடுவார் ஆண்டவர். பைபிளை நெக்லெக்ட் பண்றது, பிரசங்கத்தை நெக்லெக்ட் பண்றது, தேவ வார்த்தையை நெக்லெக்ட் பண்றது, அலட்சியம் செய்வாய் என்றால் நிச்சயமா வாழ்க்கையில் வெட்கப்படுவாய். கடவுள் அனுமதிப்பார். ஏனென்றால் தேவனை கனம் பண்ணாதனால கர்த்தர் உன்னை கனம் பண்ண மாட்டார். ஸ்தோத்திரம். அதனால சொல்றது, பிரசங்க டைம்ல பிள்ளைங்கள கீப் குவைட்டா உட்காரணும், எல்லாரும் நான் கடிந்து கொள்ள எதற்காக? நம்ம அப்படிதான் வளர்க்கணும். நாம் இந்த போதனை அவங்களுக்குள்ள போகணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியம் முடிச்சிடுறேன். அடுத்த காரியம், நாம் சமுதாயத்தில் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், வெட்கப்பட்டு போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம். பாருங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், 18ஆம் வசனத்தில் நான் அறிவிக்கும் அளவும் என்று சொல்றது, உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கிறவன் அப்படின்னு எடுக்கலாம். உம்முடைய பராக்கிரமத்தை நான் அறிவிப்பேன், அறிவிக்கிறவனாய். இது என்ன அர்த்தம்? ஷார்ட்டா நான் முடிச்சிடுறேன். பாருங்க, சாட்சி நீங்க சொல்றவங்களா இருக்கணும்.
கடவுள் இப்போ சொன்னீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்கன்னா 4-5 பேர் வந்து சாட்சி சொன்னீங்க, எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது என்ன? இது ஆண்டவருடைய பராக்கிரமத்தை நீ அறிவிக்க வேண்டும். கடவுள் செய்ததை, உனக்கு கடவுள் கொடுத்ததை, கடவுள் உனக்கு செய்ததை சர்ச்சில் வந்து நின்று நீ சாட்சி சொல்லணும். அப்பதான் கடவுள் உன்னை வெக்கப்பட விட மாட்டாரு. நீ இங்க வந்து கடவுள் செய்ததை சொல்றதுக்கு வெக்கப்பட்டனா நாளைக்கு உன் மூஞ்சில கரிப்பூசு வராண்டவர். சாட்சி சொல்றது வெக்கப்படக்கூடாது. நீ அறிவிக்க வேண்டும், அறிவிக்கிறவனா இருக்க வேண்டும். என்ன அறிவிக்கணும்? கர்த்தர் சிஸ்டர் சொன்னாங்க, நாங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சோம், கர்த்தர் எங்களுக்கு வண்டி கொடுத்தார். ஆமென். பாப்பா சாட்சி சொல்லிச்சாங்க. ஸ்தோத்திரம். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இந்த இடத்துல நின்று பராக்கிரமத்தை அறிவிக்க வேண்டும். என் தேவன் செய்த பராக்கிரமம். ஆமாங்க. என்ன பாருங்க, கர்த்தர் நமக்கு செய்யற சின்ன விஷயமா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு சின்ன விஷயம் இருக்கலாம், ஆனால் என் தேவன் எனக்கு செய்த பெரிய காரியம். இப்படி எடுக்கணும் நம்ம. இதெல்லாம் ஒரு சாட்சியா? இதுக்கெல்லாம் நான் போய் நிக்கணுமா? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குது. இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு சாட்சியா? அப்ப கர்த்தருடைய பராக்கிரம கிரியையை நீ மட்டுப்படுத்துகிறாய். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வார் உனக்கு ஆண்டவர்? தாவீது சொல்லுகிறார், உம்முடைய பராக்கிரமத்தை நான் அறிவிப்பேன். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, சாட்சி சொல்லுவதில் நீங்கள் உற்சாகமுள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய காரியத்தை அறிவிப்பதில் நீங்கள் வாஞ்சவுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி வந்து நீங்க நின்று சொல்லி பாருங்க, எந்த சூழ்நிலையும் உங்க தலையை கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. இது சத்தியங்க. இது ஏன் தலை குனிவு, ஏன் வெக்கம், ஏன் அவமானம் நடக்குது? கர்த்தரை நீங்க வந்து மகிமைப்படுத்துது இல்லை. நீ இந்த இடத்தில் கர்த்தருடைய கிரியையை நீ எடுத்து சொல்வதில் நீ அலட்சியமா இருக்கிறாய். இங்க வந்து சொல்ல மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க, ஆனா கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு மட்டும் ரெடியா இருப்பாங்க. எந்த மூஞ்சி வச்சுன்னு கேட்ப நீ? பராக்கிரமத்தை அறிவிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிகள் நமக்கு. ஆமென். கடைசி காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம். அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளையும் கர்த்தர் நம்மை காண செய்கிறார். கடைசி காரியம் நான் முடிக்கிறேன். 20ஆம் வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்கிறார். ஏன்? கண்ணால பார்க்க தான் செய்வாரு கடவுள். உன்னை விட தள்ள விட மாட்டார். ஸ்தோத்திரம். அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் நம்முடைய கண்ணு உள்ள கர்த்தர் காட்டுறாராம். சில இக்கட்டு, சில ஆபத்து நம்முடைய சூழ்நிலை வாழ்க்கையில வருகிறது. ஏன்? கடவுள் அனுமதிக்கிறாரு. ஆனால் பாதிப்பு வராது. என்ன கவனிங்க, பாதிப்பு வராது. ஆனா கண்ணு முன்னாடி வரும் பிரச்சனைகள். அப்படி பயங்கரமா வரும். சோதனைகள் பயங்கரமா வரும். இக்கட்டுகள் பயங்கரமா வரும். ஆபத்து பயங்கரமா வரும். ஐயோ என்று பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலவரம் அங்கு உண்டாகும். கர்த்தர் அனுமதிக்கிறார், உன் கண்ணில் காட்டுறாரு. ஏன்? நல்லதுக்கு தான். அடுத்த லைன் பாருங்க. நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்காக. கையை தட்டு, கரங்களை தட்டு. நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்காக, உன்னை புதிய மனிதனாய் மாற்றும்படிக்காக தான் இக்கட்டியும் ஆபத்தையும் உன் கண்ணில் கர்த்தர் காட்டுறாரு. சில விஷயங்கள் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் சில பிரச்சனைகள் நம்ம கண்ணு முடி வந்துட்டே இருக்குது. எவ்வளவு ஜெபிச்சாலும் சில அபாயம், சில ஆபத்தான சூழ்நிலைகள் நம்மை சுத்தி வந்துட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? அது நம்மளை கெடுப்பதற்கல்ல, நம்மை கீழே தள்ளுவதற்கல்ல, நம்மை உயிர்ப்பித்து புதிய மனுஷனாய் மாற்றும்படிக்காக தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்காக சில இக்கட்டுகளை கர்த்தர் உன் கண்ணில் காட்டுறார். நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சில ஆபத்துகளை கர்த்தர் உன் கண்ணில் காட்டுகிறார். அப்படி ஸ்தோத்திரம். ஏன்? நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நீ புதிதாய் மாற்றப்பட வேண்டும், நீ எழும்பி நிற்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. கடவுள் செய்வார், இயேசு செய்வார். அவருடைய கரத்திலே வல்லமை உண்டு, அவருடைய கரத்திலே பராக்கிரமம் உண்டு. என் பிள்ளைகளை நான் வெட்கப்பட விடமாட்டேன் என்று கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாருங்க. கண்களை மூடுங்க, கையை மேல ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம். தாவீது சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் சபையார் சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திலே
நாங்கள் வந்திருக்கிறோம். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத